செந்தில் பாலாஜி மீது சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டு பதிவு இல்லை என்று அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜி மீது 22ஆம் தேதியான இன்று குற்றச்சாட்டு பதிவு செய்யப்படும் என்றும் அன்று செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் அவருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்றைய தினத்தில் அவருக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த குற்றச்சாட்டு பதிவு செய்யக்கூடிய நடைமுறை என்பது இன்று பின்பற்றப்படாது என்று தற்போது நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே செந்தில் பாலாஜி சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் மதன், விவரம் என்ன? ஏன் இன்றைக்கு குற்றச்சாட்டு இல்லை என்று நீதிமன்றம் சொல்லியிருக்கு? சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டவிரோத பணமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை தன் மீது பதிந்த அந்த வழக்கை இருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கம் தொடர்ந்தார். ஆனால் இந்த வழக்கு ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்டுவிட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் அவர் குற்றச்சாட்டு பதிவுக்காக நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என ஏற்கனவே முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் நேற்றைய தினம் அவர் நெஞ்சுவலி காரணமாக அரசு மருத்துவமனை தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஏற்கனவே தன்னை விடுவிக்க கோரி தொடரப்பட்ட அந்த வழக்கை நீங்கள் தள்ளுபடி செய்து விட்டீர்கள், அதை எதிர்த்து தற்போது நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகியுள்ளோம், எனவே இந்த வழக்கு விசாரணை தள்ளி வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தற்போது செந்தில் பாலாஜியின் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட இந்த நீதிபதி இந்த வழக்கு விசாரணை தற்போது ஜூலை 29ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். தகவலுக்கு நன்றி மதன்.